ஆரோக்கியமான அன்பின் குடும்பங்கள் சார்பாக இயேசுவின் நாமத்தினால் கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வழிபாட்டின் சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் பணிவுள்ள இதயம். இதயமானது கடவுளின் எல்லையற்ற மற்றும் புனித குலத்தின் மீதான உணர்ச்சிமிக்க அன்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. நம் உயிரையே கொடுக்கும் அளவிற்கு இயேசு நம் மீது அன்பு கொண்டுள்ளார். அன்பின் அடையாளமாக நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு தடையான இதயத்தை தருவேன் என்று வாக்களித்தார். எப்போது நம் உள்ளம் பிறரிடம் சமாதானமாகவும் தாழ்ச்சியாகவும் பிறரை அன்பு செய்யும் உள்ளமாய் இருக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் இறைவனை அன்பு செய்கிறோம். அவர் கூறிய இடத்தை கொடுக்கிறோம். இந்நாளில் இறைவன் நம்மிடம் இருக்கும்போது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே. அவரின் கட்டளைகளையும் வார்த்தைகளையும் வைத்து அதன் மீது நம்பிக்கை வைத்து நாம் நம் அருகில் உள்ளவர்களிடம் நமக்கும் தெரிந்தவர்களிடமும் இயேசுவின் தாழ்ச்சியான பணிவுள்ள சமாதானமாக இருக்கும் இதயம் பிரதிபலிக்கட்டும். மேலும் இன்றைய நாளில் நமது பங்கையிலேயோரை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். நமது கீழச்சேரி திருவையின் எதிர்கால தூண்களாகிய இவர்கள் நாங்கள் மேற்கொள்ளும் எல்லா பணிகளிலும் இறை அனுபவத்தை முழுமையாக பெற்றிட இறைவனிடம் அன்பாடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியது போல் நம் தாய் திருவைக்கு அல்லாதர் கார்லோவை போன்ற டீஷர்ட் ஜீன் பேண்ட் அணிந்த புனிதர்கள் தேவை என்பதை உணர்ந்தவர்களாய் பணிவுள்ள மக்களாய் நம்மை வழிநடத்த இதோ வருகிறோம். உடலை பாடல் அனைவரும் எழுந்திருந்தோம். பாடலை 5. தன்னையே
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருநெறி ஆண்டவருடைய 238வது பேரிறக்க பெருவிழாவின் 5வது நவநாளிலே நாம் இருக்கின்றோம். இந்த நாளிலே சிறப்பாக எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் பணிவுள்ள இதயம் என்கிற சிந்தனையில் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். மிகச்சிறப்பாக இந்த நாளில் நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிற நம்முடைய உயர்மறை மாவட்ட குருத்துவ வெள்ளி விழா குருக்களாகி கடந்த 25 ஆண்டுகளாக இறைப்பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு மிகச்சிறப்பாக நம்முடைய பணிவாழ்வில் சிறந்து விளங்கி பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய பாசமிகு அருட்தந்தையர்கள் அருட்பணி எம் பாலசாமி அவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும், அருட்பணி பீட்டர் ஜெரால்ட் அவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும், அருட்பணி டி அந்தோணிராஜ் அவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும், இதனுடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இன்று வருகை தர முடியாமல் இருக்கின்ற அருட்பணி ஏ தாமஸ் மற்றும் அருட்பணி கில்பர்ட் ஜோருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும் இந்த திருப்பலையில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த நாளில் நாம் இளையோர் தினமாக கொண்டாடுகிறோம். இளையோரை நினைவு கூறுகிறோம். நம்முடைய பங்கில் இருக்கிற அனைத்து இளையோரையும், கிராமத்தில் இருக்கிற அனைத்து இளையோரையும், உலகில் உள்ள அனைத்து இளையோரையும் ஆண்டவர் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிப்போம். சிறப்பாக நம்முடைய பங்கு இளையோர் தன்னுடைய படிப்பிலும் பணி வாழ்விலும் சிறந்த விளங்கவும், நல்லதொரு எதிர்காலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அமைந்து சிறப்பாக வாழவும் இந்த திருப்பலியில் நாம் கொண்டாடுவோம். மேலும் இந்த திருப்பலியில் டேவிட் ஜோஸ்பின் திருமண நாளை கொண்டாடும் என்று, மகள் ரோஷினி ஏஞ்சல் பிறந்த நாளை கொண்டாடும் என்று இறைவனுக்கு திருப்பலியாகவும், பசில்லா நல்ல வருணமையும் இறைவன் திருமண நடைபெறவும்